ஈரோடு மாவட்டத்தில் மிகப்பெரிய சிக்கலாக உள்ள ஆறுகளில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பினை பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் காவிரி மற்றும் பவானி நதியால் விவசாயத்திலும் தொழில் வளத்திலும் சிறந்து விளங்கிய மாவட்டம். இங்குள்ள நீர்வளம் பெரும் எண்ணிக்கையில் சாய பட்டறைகளும் தோல் பதனிடும் தொழிற்சாலைகளும் இங்கு உருவாக காரணமாக அமைந்தது. பெருந்துறையில் சுமார் 2700 ஏக்கர் பரப்பளவில் இயங்கி வரும் சிப்காட் ஆசியாவின் மிகப்பெரிய தொழில் பேட்டைகளில் ஒன்று. கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஒட்டுமொத்தமாக ஈரோடு மாவட்டத்திலிருந்து மட்டும் சுமார் 12 கோடி ரூபாய் அளவிற்கு ஜவுளி மற்றும் தோல் பொருட்கள் ஏற்றுமதி இருந்து வந்தது. பிரம்மாண்டமாக வளர்ந்த இந்த தொழில்துறை ஆறுகளை மிகப்பெரிய அளவில் மாசுபடுத்தி உள்ளது. ஒவ்வொரு நாளும் சுமார் 10 கோடி லிட்டர் தண்ணீர் கழிவுநீராக வெளியேற்றப்படுவதாகவும், சுத்திகரிப்பு நிலையங்களை வைத்திருக்கும் தொழிற்சாலைகள் மட்டும் சுத்திகரித்த கழிவுநீரை வெளியிடுவதாகவும், அதிக செலவு காரணமாக சுத்திகரிப்பு நிலையங்களை அமைக்காத சிறு சிறு ஆலைகள் நேரடியாகவே எவ்வித கட்டுப்பாடும் இன்றி கழிவுநீரை ஆறுகளிலும் ஓடைகளிலும் கலக்கின்றன. தோல் தொழிற்சாலைகளில் இருந்தும் சாய பட்டறைகளில் இருந்தும் இரவு பகல் பாராது வெளியேற்றப்படும் கழிவுநீர் காவிரி பவானி நதிகளை முற்றிலுமாக நாசம் செய்துள்ளன. மழை பெய்து மேட்டூர் அணை திறக்கப்படும் காலங்களில் மட்டுமே காவிரி நீர் தெளிந்து ஓடுகின்றது. மற்ற காலங்களில் வறண்டும் கருப்பு நிற கழிவு நீரோடுமாக காணப்படுவதாக குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். இதுகுறித்து காளிங்கராயன் பாசன விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் நமது செய்தியாளரிடம் கூறும் பொழுது, மஞ்சளுக்காக அறியப்பட்ட ஈரோட்டில் தற்போது மஞ்சள் விவசாயம் செய்யவே யோசனையாக இருப்பதாகவும், நீர் மாசு காரணமாக நெல், மஞ்சள் ஆகியவற்றின் மகசூல் பாதியாக குறைந்துள்ளதாகவும் தெரிவித்த அவர்கள் தொடர்ந்து கூறுகையில், சின்ன வயசுல போது இங்க குளிச்சு துவைச்சு நீச்சல் பழகிறது, மீன் பிடிச்சி ஒரு உணவு கூட நாங்கள் சாப்பிட்ருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நீராக இருந்தது, நல்ல ஒரு இயற்கையான ஒரு இடமா இருந்தது. இன்னைக்கு பார்க்கும்போது சுற்றுச்சூழல் இவ்வளவும் இல்லை. கோழி கழிவுகளிலிருந்து விஷ கழிவுலேருந்து சாய தொழிற்சாலை கழிவுகளிலிருந்து அத்தனை கழிவுகளுமே இந்த பகுதியில் கொட்டி இங்கே சீர்கேடு நடந்துட்டு இருக்குது. மாநகராட்சி லிமிட்டுக்குள்ளே இவ்வளோ ஒரு அநியாயம் நடந்துட்டு இருக்குங்கிறத நான் பலமுறை சுற்றி காட்டியும் இதை கவனத்தில் எடுத்துக்க மாட்டேறாங்க. தண்ணியை சுத்திகரிக்காமல் அப்படியே ஆற்றுல விடுறாங்க, வாய்க்காலில் விடுறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா குடிக்கிற நம்ம மக்களுக்கு ஃபுல் பாதிப்பு. ரெண்டாவது, இதே சைட்டை விவசாயத்துக்கு இதே யூஸ் பண்ணுறாங்க. விவசாயத்துக்கு இது யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, செடியோட நேச்சுரல் தன்மை, பழைய காலத்தோட நேச்சுரல் தன்மை போயிடுது. இதனாலே பல புற்றுநோய்கள் வருது. இதை அரசாங்கம் முறையாக யார் யார் எந்தெந்த இடத்துல பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு சுத்திகரிப்பு நிலையம் அமைச்சு முறைப்படி அது பண்ணாதான் வருங்காலத்தில் எந்த நோய் நொடி இல்லாமல் இந்த சமுதாயம், இந்த ஈரோடு மாவட்டம், திருப்பூர், கோயம்புத்தூர் இதெல்லாம் இருக்கும். இல்லைன்னா டோட்டலாக மனிதன் ஒரு 30 வயசு 40 வயசுல இறக்குற கண்டிஷனுக்கு வந்துடுறாங்க. செடி கொடிகளுக்கு கூட அந்த தண்ணீரை பயன்படுத்தினால் அந்த செடி கொடிக்குள்ள கூட வளர்ச்சி இல்லாமல் வளர்ச்சி அற்று போகிறது. இதற்கெல்லாம் காரணம் தோல் பட்டறைகளையும் காய்பற்ற கழிவுகளும் அதிகமாக கலந்துகிட்டு இருக்குது. ஈரோடு வந்து மக்கள் வாழவே தகுதி இல்லாத ஒரு ஏரியாவை மாறிட்டு வந்துருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, சாய தொழிற்சாலையிலிருந்து வர கழிவுகள் பார்த்திங்கன்னா நேரடியாக அப்படியே ஆற்றில் கலந்துருது. இதனால் பெரும்பாலான மக்கள் இங்கே கேன்சர்னால் பாதிக்கப்பட்டு ஏகப்பட்ட பேர் இன்றைக்கி தொடர்ச்சியாக அட்மிட் ஆகியிருக்கிறாங்க. அது மாதிரி இனிமேல் இந்த சாய கழிவுகள் நேரடியாக ஆற்றில் கலக்காமல் ஒரு சுத்திகரிப்பு மூலயமா ஒரு அரசு அதுக்கு தகுந்த உரிய நடவடிக்கை எடுத்து மக்களை பாதுகாக்கிற மாதிரி ஒரு வழி செய்யணும். எனவே தமிழ்நாடு அரசு 13 ஆண்டுகளுக்கு முன்பு சட்டப்பேரவையில் அறிவித்த ரூபாய் 700 கோடி மதிப்பீட்டிலான பொது சுத்திகரிப்பு நிலைய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் எனவும், இதனை செயல்படுத்தினால் ஈரோடு மட்டுமன்றி ஒட்டுமொத்த மேற்கு மண்டலமுமே வளர்ச்சியடையும் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக ஈரோடு செய்தியாளர் கே. வேலுச்சாமியுடன் செய்திக்குழு.